ரொம்ப காட்டமாக ஒரு விமர்சனம், ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு விஜய் சேதுபதி மேலே. அதான் என்னன்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஷோவே வந்து உங்களோட ஷோன்னு நினச்சிக்கிட்டீங்க, புரியுதா? இங்கே வர்றவங்க பூரா டிஃப்ரெண்ட் இதுலேருந்து வராங்க. இந்த ஷோவே உங்களோட நினச்சிக்கிட்டீங்க. அவங்கள பேச விடாமல் தடுக்கிறது, சும்மா அவங்கள வந்து நோஸ் கட் பண்ணி விடுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் இதோடு நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு ஒரு ஒரு மனம் திறந்து பேசியிருக்கிறார் ஒரு நபர். யார்? நம்மளுடைய பிரவீன் காந்தி அவர்கள். எதற்காக? ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் அவர் இதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி வந்து சினிமாவில் எனக்கு ஜூனியர், ஆனால் பிக் பாஸில் வந்து அவர் எனக்கு சீனியரு. அவரை எதிர்த்து பேசலாமானாலாம் எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் வந்து உங்களை நம்பி வரக்கூடிய போட்டியாளர்களையும் கொஞ்சம் பேசப்படணும். நீங்கள் அவங்க பேச வந்து அவங்க பேசுகிறத கேட்காம அவங்கள வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பண்ணுறீங்க, அவங்களை நோஸ் கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிஸி ஷெடியூல் இருக்குன்னு தெரியும், அந்த பிஸி டைமில் நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னு தெரியும், அதுக்கு நாங்கள் தான் ஆளா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்மளுடைய பிரவீன் காந்தி. ஸோ இது வந்து பல தரப்பில் இருந்தும் ஆதரவும் அதே மாதிரி எதிர்ப்பும் இந்த பேச்சுகளுக்கு இருக்குது. ஆதரவு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் சந்திரசேகரன், ஃபேட்மேன் ரவி, அவர் வந்து ஆதரவாக வந்து ஒரு போஸ்ட் இப்போ போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சேட்லி த ஃபேக்ட், இது உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ போன சீசன் அவர் உள்ளே இருந்தார் அப்படின்ற குறிப்பிடத்தக்க விஷயம். வெளியே வந்து எதுவும் பெருசாக சொல்லலை, பட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாரு. சேட்லி த ஃபேக்ட், let show run by contestant not on dictation of talk back and getting affected for your personal spot actions. அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னா, இந்த ஷோ வந்து கண்டஸ்டன்டால ரன் ஆகட்டும், உங்களுக்கு டாக் பேக்ல என்ன சொல்றாங்களோ அதை வச்சோ, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனலான வெஞ்சன்ஸ் வச்சோ, அந்த ஸ்பாட்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை வச்சோ இது வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னு இவர் ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நீங்கள் வெறும் ஹோஸ்ட் மட்டும்தான், நீங்கள் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, நீங்கள் பெரிய ஹோஸ்ட் மட்டும்தான். இந்த விஜய் டிவி வந்து மக்களை வந்து இப்படி ஒரு ஹோஸ்ட்டை வச்சு வந்து இது பண்ணக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. போன சீசன் உள்ளேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெருசாக வந்து இதை பற்றி பேசல, பட் இப்போ ஓப்பன் அப் ஆயிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். விஜய் சேதுபதி ஒரு நல்ல ஹோஸ்ட் கிடையாது அப்படின்னு பல பேர் வந்து பதிவு பண்ணுறாங்க. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கமல் சாரோட கம்பேர் பண்ணி பல பேர் பேசுகிறாங்க. பட் விஜய் சேதுபதி இஸ் விஜய் சேதுபதி, கமல் சார் இஸ் கமல் சார். கமல் சாரோட கம்பேரே பண்ண முடியாது. அது ஒரு 20-30% கூட ஒரு பண்ணலன்றது உண்மை என்னை பொறுத்தளவுக்கு. பட் இப்போ இருக்க ஃபேக்டில் இவரை தவிர வேற யார் இந்த ஹோஸ்ட் பதவிக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற யார் வந்து இதை பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. இவர் வெளியே வரும்போது, பிரவீன் காந்தி வெளியே வரும்போது அவருக்கு இருந்த ஒரு மேனரிசம், அவருக்கு இருந்த ஒரு ஆட்டிடியூடு, இதை பற்றியான விமர்சனங்களும் எழுது. அவர் என்ன பெரிய ஆளா? அவர் என்ன அவ்வளோ ஹெட்வெயிட்டாக இருக்காரு? அவர் என்ன இது பண்ணிட்டார்? நம்மளும் பேசியிருந்தோம். அதே விமர்சனங்கள் சோஷியல் மீடியாலே இருக்குது. பட் விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோவுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக அமைவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எங்களுக்கு இந்த ஷோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஷோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, ஹோஸ்ட் பாதிக்கு பாதி 50% ஹோஸ்ட் தான். சனி ஞாயிறில் இவர் வந்து என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. பிரவீன் காந்தி சொன்னதில் என்ன நினைக்கிறீங்க?